ஒரு காலத்துல இந்த சிலம்பு அப்படின்னா பெண் காலில் தான் இருக்கும். இன்னைக்கு பெண் கைக்கு வந்துருச்சு. பெண்ணோட சிலம்ப கையில தூக்குனதான் சிலப்பதிகாரம். இன்னைக்கு பொண்ணுங்க கையில சிலம்பு, இந்த சிலம்பு தூக்கிருக்காங்க. அதுதான் இந்த சிலம்பம். ஒரு அன்னைக்கு சிலப்பதிகாரம், இன்னைக்கு சிலம்பம். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பத்தி இன்னொன்னு, ஃபைட் மாஸ்டர் சொன்னாலே, ஃபைட்டு சொன்னாலே எங்களுக்குலாம் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னைக்கு புரட்சித் தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசா வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்க எஃப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தார். அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்கள மாஸ்டர் வந்திருக்காரு. இன்னைக்கு அவரும் செய்ய மாட்டாரு. ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கிருக்கு. உடனே ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகளா ஜெயிச்சிட்டாரு. அந்த நடிகளை மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ, அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வர் ஏற்றுக்குவான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவர் செய்ய மாட்டார். அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவர் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள், சொல்லுங்க சந்தோஷம், அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போ ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவா இருக்குங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. அப்போ அவங்க அடிப்படையா இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க ஆக்ஷன் உருவாக்குறது யாரு? இந்த உட்காந்துருக்காங்க ஃபைட் மாஸ்டர் எம்ஜிஆர். முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில் 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டாரு. அந்த இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்னைக்கு விஜய் சார் உட்கார்ந்துருக்காருன்னா இந்த 4 காலில் ஒரு கால் உங்க கால். ஏன்னா இந்த அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தா தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க. அதனால முதல் நாட்டில் ஒரு காலுக்கு பல காலுக்கு உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் அந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேட்டா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரித்து விட்டால் நான் என்ன ஆவேன், நீ இல்லாமல் போனால் நான் என்ன ஆவேன். சூப்பர் சார். 3 நாளைக்கு ரொம்ப டச்சிங் இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மை நான் பாராட்டுறேன். இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமா தனது ஆக்கி கொள்ளாம அதை யார் யாருக்கு பங்கு இருக்கோ அவங்க பேர் சொன்னீங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசா அவங்க சிலம்பம் ஒண்ணுதான். அப்படின்னா நிறைய படம் பார்த்துருக்கோம். கனான் ஒரு படம், அதுல ஒரு கிரிக்கெட் வீராங்கனையா சிவகார்த்திகேயன் வந்து அவங்கள மாஸ்டர் இருந்து உருவாக்கி வெற்றியடைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன்,